வணக்கம் தமிழ் மக்களே. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கான டிவி சேனல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2026 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட், ஏர்டெல் டிஜிட்டல் டிவி தரப்பில் அவங்களுடைய டிவி பிளான்ஸான குறிப்பிட்ட சில பேக்கேஜ் ப்ரைஸ் எல்லாத்தையும் அவங்களுக்குன்னு உரித்தான பிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகப்படுத்தியிருக்காங்க ப்ரைஸ் ஏற்கனவே சேனல்களுடைய விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா அதிகமான சூழ்நிலையில் இந்த பேக்கேஜஸ்னுடைய அந்த பிளான்ஸ்னுடைய விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. இது குறித்து மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்குங்களோ அதை பொறுத்து நம்ம தனியாகவே கூட வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபர்ஸ்டா சொல்லணும்னு நினைச்சோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சன் டிவி தரப்புல இப்போ ரீசெண்ட் டைத்துல பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சன் டிவி ஹெச்டினுடைய அந்த சேனலுடைய எல்சிஎன் சேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. 005ல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஹெச்டி இன்ஃபோ சேனல் அகெயின் பார்த்தீங்கன்னா ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டயத்தில் இது போய்கிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா D2H தரப்புல இப்போ ரீசெண்டாக அதாவது ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக அப்டேட் பண்ணுறேங்கிற மாதிரி D2H தரப்புல இப்போ ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் எஸ்டிஎன் ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதன்படி நிறைய சேனல்ஸ் கவர் ஆகுற மாதிரியும் ஓரளவுக்கு நமக்கு நீட் இருக்கக்கூடிய அதிக சேனல்ஸ் கவர் ஆகுற மாதிரியும் ப்ரைஸஸ் எல்லாமே 180, அதாவது 149க்கும் அதே மாதிரி ஹெச்டிலன்னு பார்க்குறப்போ 199க்கும் பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரியே பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ தமிழ் ரீஜன்லேயும் நிறைய பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெலுங்கு, கன்னடா, மலையாளம், அதுக்கு தமிழ்னு சொல்லிட்டு இந்த சவுத் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சூப்பர் ஸ்டார் பேக்ஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. D2H யூசர்ஸ் கமான் அலர்ட் ஆயிருங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டாடா பிளே தரப்புல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4 புதிய சேனல்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய பிளாட்ஃபார்மில். ஸோ அது நல்ல அப்டேட் தான். அது என்ன சேனல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பர்டிகுலராக தமிழ் சேனல் ஒன்று ஆட் செஞ்சுருக்காங்க. சர்வீஸ் சேனல் தாங்க. நானும் என்னமோ ஏதோ உங்களை மாதிரி தான் ஆர்வமாக பார்த்தேன். ஆனால் பார்த்தா நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதர் ரீஜன் சேனல்ஸ் நேஷன் ஆகிறது, ஸ்ரீ திஷா பக்தி ஆகிறது, நியூஸ் 360 அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. பட் டாடா பிளே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாடா பிளே தமிழ் டிவி அந்த சேனல் பார்த்தீங்கன்னா 1509ல் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவேஸ் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். தமிழ் சேனல்னோடனே நானும் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். லாஸ்ட்டில் பார்த்தா இப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சோனி விழா தரப்புல இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மூவி ரைட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு வராங்க. ஒரு சில மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுருச்சு. சோனி விழா தரப்புல அக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கான சேட்டலைட் ரைட்ஸ் சோனி விழா இப்போ அக்யூட் பண்ணுறாங்க. ஸோ விஷ்ணு விஷால் நடிச்சிருந்த புதிய தமிழ் மூவி கட்டா குஸ்தி 2 தெரியும். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் சோனி விழா தரப்புல ஹோல்ட் பண்ணுறாங்க. இன்னும் அதிகமான மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை குறித்த அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இதுக்கு சம்மந்தப்பட்டு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சேனலை ஃபஸ்ட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற உங்களுடைய குமுறல்கள் எனக்கும் தெரியுது. ஏன்னா நானும் குமுறிக்கிட்டு தான் இருக்கேன். சேனல் இன்னும் வெளியே வரல. ஆனால் அதுக்குள்ளே அக்யூர் பண்ணுறதுலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மூவிஸும் நிறைய வரப்போகுதுங்கிறது இதை பொறுத்தே தெரிய வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்ப்போம். ஸோ சன் நெக்ஸ்ட் தரப்புல இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா அந்த சன் நெக்ஸ்ட் ஆப்புடைய ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கான பேட்டர்ன் அந்த வேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சுது. ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பொறுத்து பார்க்குறப்போ ஸோ பர்டிகுலர் சன் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது GTPL ஹாட்பி தரப்புல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 7 கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிடி குரூப் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. அக்யூசிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்போ அந்த 7 என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசிஎன் கேபிள், ஏசிடி டிஜிட்டல் ஹோம் என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி ஏ ஆக்டியான்னு சொல்லிட்டு போர்ட் பிராண்ட் சர்வீசஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிள் ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டிஜிட்டல் ஹோம் என்டர்டெயின்மெண்ட், அதுக்கடுத்து மண்டபெட்டா அப்படிங்கிற டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட், அதுக்கடுத்து ஐபி கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதற்கான அறிவிப்புகளையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் டயத்தில் வந்திருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆக்ட் கேபிளும் இவங்க தரப்புலையும் கேட்டால் நெட்வொர்க், அதாவது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஆக்டினுடைய அந்த ஒரு சேவையை பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ அது குறித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வரல. கேபிள் டிவி சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்யூசியேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்க்கக்கூடியது
நிக் டிவி தரப்புல இப்ப ரீசெண்ட் டயத்துல நிக் சேனல் அதாவது கிட்ஸ் சேனல் தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். நிறைய டிடிஹெச்ல இப்ப நீங்க பார்க்கும்போது, பர்ட்டிகுலரா அந்த 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, பார் ஷோ பண்றது, டாப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்றது, பாட்டம்ல ஷோ பண்றது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க நோட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு கிரேட்டா இல்ல. ஃபுல் ஸ்க்ரீனா பார்க்க அந்த ஆஸ்பெக்ட் ரேட்டியோ வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இது பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன்லாம் குடுக்குறது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது டாடா ப்ளே ஹெச்டி செட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து பர்ட்டிகுலரா நீங்க சோனி 10 எஸ்டி சேனல் இப்ப ரீசென்ட் டயத்துல பார்த்துருந்துருக்கலாம். அந்த கொடுமைய என் வாயால சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கலாம். ரொம்ப டிசாஸ்டரா ஷோ பண்ணியிருந்திருக்கலாம். ஏர்டெல்ல கூட ஏர்டெல் எஸ்டி செட் ஆஃப் பாக்ஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து எஸ்டி சேனல்கள் பெட்டராவே இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகுதுன்னு நெறைய பேர் சொல்ல முடியுது. நம்ம வந்து கேட்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. இப்ப ரீசென்ட் டயத்துல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு விவ்விங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட்டா இல்ல. இது பொதுவாவே நெறைய இடங்கள்ல இப்போ வந்து செட் டாப் பாக்ஸ்ல நவடேஸ் நடந்துகிட்டு இருக்கு. டிடிஹெச் ப்ரொவைடர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அத கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஹெச்டிலயும் கூட கொஞ்சம் அலட்சியம் காட்டுறாங்க. அந்த டிடிஹெச்னுடைய வீழ்ச்சியின் காரணமா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் பே பண்றோம் இல்லையா? குறிப்பிட்ட அந்த சேனலுக்குன்னு வேல்யூ இருக்கு. அது இப்ப வேற பிரைஸ் வேற இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி பார்க்குறப்போ, கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கருத்துல எடுத்து கொஞ்சம் கவனமா பண்ணா நல்லாருக்கும். பட் எனிவேஸ் இது சம்மந்தப்பட்டு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோனி 10 ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல இந்தியானுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சேனலா மாறியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சேனலானது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஆ மந்த்லி வந்து ரூ. 35 வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாரி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹையான சேனல் தான். ஸோ இந்தியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்க்கும்போதும் சரி, ஜென்ரலா பார்க்கும்போதும் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் சேனலா தான் பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு ஹெச்டி சேனல் இந்த ஒரு மெயின் சேனல வந்து நம்ம வந்து பே பண்ணி பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே ஏற்படுத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது குறித்தும் சொல்லணும்னு நெனச்சோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான சேனல்கள் டாடா ப்ளே தரப்புல 2ன்னு இல்ல 3 சேனல் வந்து ஆட் செஞ்சப்பட்டிருக்கு. பட் அதுல மெயினா நம்ம வந்து பார்க்க வேண்டிய தடாலடி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. டாடா ப்ளே தரப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தந்தி டிவி வந்து பார்த்தீங்கன்னா 1557 எல்சிஎன்ல வந்து 1557 எல்சிஎன்ல அகைன் கம்பேக் குடுத்துட்டாங்க. ஸோ வந்துருச்சு டாடா ப்ளே தரப்புல. இப்ப ரீசென்ட்டா தந்தி டிவி அப்படின்னு சொல்லலாம். 1557 அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அகைன் அந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இது வந்து பிடிச்சமான ஒரு அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய அப்டேட். கட்டாயம் பாருங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ரிமைண்டர் தான். அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 T20 மேட்சஸ் வந்து நடக்கவிருக்கு. 23 ஜூலை 2026ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் தான். பட் இருந்தாலும் அதனுடைய கவரேஜ் எதுல இருக்கும் அப்படிங்கிறது நீங்க வந்து நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகலாம் இல்லையா? ஸோ அதன்படி பார்க்குறப்போ ஃபேன் கோட் தான் ஓடிடில. பட் இருந்தாலும் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து அ ஹோல்ட் பண்றதுனால, நீங்க வந்து பர்ட்டிகுலரா டிவி சேனல்ஸ்ன்னு எடுத்து பார்க்குறப்போ, அ யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ கட்டாயம் இத தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. ஸோ தட்ஸ் இட் மகளே. இது ஒரு சின்ன ரிமைண்டராவும் சொல்லிட்டு, இந்த ஒரு அப்டேட்ஸ் இன்னைக்கான டிவி சேனல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சோம். ஸோ கட்டாயம் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோக்கு வந்து நான் வந்து லைக் டார்கெட் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். கட்டாயம் ரீச் பண்ணுவோம். அடுத்த வீடியோவும் ரொம்ப குயிக்காவே அப்டேட் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். 1 டேக்குள்ள இது 150லாம் வந்துருச்சுன்னா, அடுத்த நாளே நான் வந்து அப்டேட்ஸ் கண்டிப்பா போடுறேன். முடிஞ்சா ஃபேஸ் கேமும் பண்றேன். ஒருவேள 500க்கு மேல லைக்ஸ் வந்ததுன்னா. ரொம்ப பேராசையா இருக்குல்ல. பட் எனிவேஸ் பண்ணுங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம என்ன நடக்குங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பண்ணலாம். தட்ஸ் இட் மக்களே. வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி.